கொஸ்டின் நம்பர் 45 கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் வரப்போகுது, ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஜென்ரல் இங்கிலீஷில் கண்டிப்பாக 100 அவுட் ஆஃப்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 95க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் குரூப் 2 மெயின்ஸ்குள்ளே போக முடியும். சரிங்களா? ஸோ 45 கொஸ்டின் நம்பர் 45 பார்த்துடலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சர் சி வி ராமன்? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியா. ஸோ வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் சர் சி வி ராமன் இருக்கா, இதுதான். ஸோ இந்த லெசன்ல தான் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோஸு போயமில் மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. ஏன்னா ப்ரோஸு போயம்ங்கிற ஏரியா வந்து அது மனப்பாடம் பண்ணுற ஏரியா, புரிஞ்சுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்படியே மக்கப் பண்ணுறோம், ஞாபகப்படுத்துகிறோம், ரீகால் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் கிராமரு, ஒகாபுலரி, மீதி கொடுத்துருக்க எல்லா பாட்டும் நம்மளுடைய காமன் நாலேஜ், அதில் கூட டஃப்னஸை காட்டலாம். பட் ஆனால் ப்ரோஸ்லேயும் போயமில் மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க, சர் சி வி ராமன் வாஸ் அன் இந்தியன் ஃபிசிசிஸ்ட். ஓகே. செகண்ட் பாயிண்ட், சர் சி வி ராமன் வாஸ் ஹானர்ட் வித் த பாரத் ரத்னா அவார்ட். தேர்ட், சர் சி வி ராமன்ஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட் அஸ் நேஷனல் சயின்ஸ் டே. ஓகே. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் அபவுட் த ஆத்தர் கொடுத்துருப்பாங்க, இல்லை டூ யூ நோ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கதைக்குள்ளேருந்தும் கேள்வி வரும், அபவுட் த ஆத்தர்லையும் கேள்வி வரும், டூ யூ நோலேருந்து கேள்வி வரும். இந்த ஏரியா வந்து அபவுட் த ஆத்தரில் வந்திருக்கு. இந்த கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டும் அபவுட் த ஆத்தரில் இருக்கு. அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர் சி வி ராமன் வாஸ் இந்தியன் பிசிசிஸ்ட் அப்படிங்கிறதா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், சர் சி வி ராமன் வாஸ் ஹானர்ட் வித் த பாரத் ரத்னா அவார்ட், இது கடைசி லைன்ல இருக்கு, இதுவும் கரெக்ட். சர் சி வி ராமன்ஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் சயின்ஸ் டே. ஓகே, இந்த இடம் மட்டும்தான் தப்பு. ஆனா நேஷனல் சயின்ஸ் டேங்கிற வார்த்தையும் உள்ள வருது. எப்படின்னா, ஆனா அது சர் சி வி ராமனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா இருக்காது. அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு, அந்த கண்டுபிடிப்பு என்னமோ அந்த தினத்தை தான் நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. சர் சி வி ராமனுடைய பர்த்டேவை கொண்டாட மாட்டாங்க. அதுவும் தெளிவா இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டுமே டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுல இப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் மட்டும் தான் கரெக்ட். படிச்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தயவு செஞ்சு என்ன சொல்றது, தப்பு பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே. இது நம்ம மெட்டீரியல் படிக்கணும்னு அவசியமே இல்லை. புக்கில் படிச்சிருந்தாலே என்ன செஞ்சிருக்கலாம், ஆன்சரை கொடுத்துருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.